அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது பர்வதமழை சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். தென் கைலாயம் என்று அழைக்கப்படும் மலைதான் பர்வதமலையாகும். பாரம்பரிய சிவபெருமான் எடுக்கும் இடமெல்லாம் சித்தர்கள் இருப்பார்கள். தீராத நோய்கள், கர்ம வினை, கோள்களால் உண்டாகும் பாதிப்புகள் இவற்றையெல்லாம் அறுக்கும் சக்தி சித்தர்களுக்கே உண்டு. சித்தர்கள் பல யுகங்கள் கண்டவர்கள், அழிவில்லா ஆன்மாவை பெற்றவர்கள். மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை கொண்ட மனிதர்களின் கர்மவினை அவர்களால் எளிதில் புரிந்து கொள்ள முடியும். மனிதன் அவர்களது அருளை பெற முடியாத, நமது கர்மவினைகள் அழியாதா என்று அவர்கள் குடிகொண்டு இருக்கும் இடத்தை நோக்கி செல்கின்றனர். புண்ணியம் செய்த ஒருவர்களே சித்தர்களை காண முடியும். சித்தர்கள் பித்தர்கள் போல் நமது அருகிலேயே இருப்பார்கள். நாம் தாம் அவர்களை கண்டுகொள்ளாமல் இருக்கிறோம். சித்தர்கள் குடிகொண்டு இருக்கும் மலையில் பர்வத மலையும் உண்டு. அடர்ந்த காடுகளுக்கு இடையில் மலைப்பாதை அமைந்து உள்ளது. மலையின் உச்சி மீது கோவில் உள்ளது. மலையில் ஏறுவது சிரமம். இருப்பினும் இந்த சிரமத்தை போக்க கற்பாறைகளுக்கு இடையில் கடப்பாறையை செலுத்தி ஈயத்தை காய்ச்சி ஊற்றி உள்ளார்கள். இந்த கடப்பாறையை பிடித்து கொண்டு ஏற வேண்டும். மிகுந்த இடர்பாடுகளுக்கிடையே அதன் மலை உச்சியில் அடைய முடியும். பௌர்ணமி அன்று கூட்டம் வழியும் உணவு, தண்ணீர், மின்சார வெளிச்சம் எதுவுமே கிடையாது. நாம் தாம் இதையெல்லாம் எடுத்து செல்ல வேண்டும். தீர்க்க முடியாத நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த இடத்திற்கு வந்து சிறிது நாள் தங்கினால் உடல் நலம் பெறுவர். ஏனெனில் அந்த அவ்வளவு சிறப்பு மிக்கது. இங்கு பல அற்புத மூலைகள் உள்ளன. கருநொச்சி, கருநெல்லி, தலை சுருளி, யானை வணங்கி, செங்குமதி, நத்தை சூரி, பேய்ப்புடலம், பேய்சனி, பிரண்ட தாண்டவம், சாயா விருட்சம் போன்ற தெய்வ மூளை செடிகளும் மரங்களும் உள்ளன. இந்த மூலிகைகள் நோய்களையும் போக்கும், நமது கர்ம வினைகளையும் போக்கும். பர்வதமலை உச்சியில் சாமியார் ஒருவர் குபை அமைத்து கொண்டு உள்ளார். இங்கு குங்குமம் பிரசாதமாக கொடுத்து பக்தர்களை ரட்சிக்கிறார். ஆன்மீக நாட்டம் கொண்டவர்கள் இந்த மலைக்கு சென்று வரலாம். ஏனெனில் பௌர்ணமி என்று அர்த்த ஜாமத்தில் இங்குள்ள பரம சிவபெருமானை சித்தர்கள் வழிபடுவதாக சொல்கின்றனர். சித்தர்கள் அற்பார்வைப்பட்டால் போதும் நமது துயர் நீங்குவதற்கு பர்வத மலைக்கு இரு வழிகளில் செல்லலாம். திருவண்ணாமலையிலிருந்து 24 கிலோமீட்டரில் தென்மாதியமங்கலம் உள்ளது. இங்கிருந்து 14வது கிலோமீட்டரில் பர்வதமலை உள்ளது. மற்றொரு காலடி வழியாகவும் செல்வது. பாத யாத்திரை மிக மிக கடினமாகவே இருக்கிறது. பாரம்பரிய சிவபெருமானின் முக்கிய திருத்தலங்களில் இதுவும் ஒன்று. திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள இந்த மலையில்தான் பாரம்பரிய சிவபெருமான் இமயத்தில் இருந்து தென்பகுதியான தமிழகத்திற்கு வந்தபோது முதலாக காலடியை வைத்து மலை என்கிறார்கள். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அடுத்த தென்மாதிமங்கலம் கிராமத்தில் தென்கைலாயம் என்று அழைக்கப்படும் 4560 அடி உயரம் கொண்ட பர்வதமலை உள்ளது. இந்த மலையில் மல்லிகார்ஜுன சாமி கோவில் உள்ளது. மலைக்கு செல்ல 700 அடிக்கு செங்குத்தான கடப்பாறைப்படி, தண்டவாளப்படி, ஏணிப்படைகள் இருக்கின்றன. பௌர்ணமி மற்றும் சாதாரண நாட்களிலும் பக்தர்களுக்கு மலைக்கு சென்று தங்கி சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். அமாவாசையிலும் கூட மலையில் கீழ்ப்பகுதி முதல் உச்சி வரை இரவில் இறைவனுடைய ஒளி வெளிக்காட்டுவது இங்கு மட்டும்தான். சித்தர்கள் வாழும் மலையான இதில் பல பேருக்கு சித்தர்கள் காட்சி கொடுத்துள்ளார் என ஐதீகம். வட மாநிலங்களில் செல்வது போல இங்கும் அவரவரே இறைவனுக்கு அபிஷேகம் செய்வது பெரிய பாக்கியமாகும். இந்த பர்வத மலையை ஒருமுறை தரிசித்தால் பூமியில் உள்ள அனைத்து சிவாலயங்களையும் தரிசித்த பலன் உண்டு என்கிறது தல புராணம். பர்வத மலையின் தீபம் ஏற்றி ஒரு நாள் அபிஷேகம் செய்தால் 365 நாட்கள் பூஜை செய்த பலன் கிடைக்கும். ஆஞ்சநேயர் இமயத்திலிருந்து சஞ்சீவி மலையை தூக்கி வரும்போது விழுந்த ஒரு துளிதான் இந்த மலை என கூறுவதுண்டு. இந்த மலை மொத்தம் 7 சடைப்பிரிவுகளாக கொண்டது. 3000 அடி உயரமுள்ள செங்குத்தான கடப்பாறைப்படி, தண்டவாளப்படி, ஏணிப்படி, ஆகாயப்படிகளை கொண்ட அதிசய மலையான இதில் எப்போது மூலிகை காற்று வீசி தீராத நோயும் தீர்க்கும். இம்மலையில் நூற்றுக்கணக்கான குகைகள் சித்தர்கள் இன்றும் வாழ்ந்து வருகிறார்கள் என வரலாறு கூறுகின்றன. இத்தலத்தில் உள்ள சிவனின் கருவறையிலிருந்து
கோவிலை சுற்றி நறுமண மலர்கள் வாசனையை நுகரலாம். அம்மன் அழகு வேறெங்கும் காண முடியாத பேரழகு. இரவு அம்மன் கன்னத்தில் ஜோதி ஒளியை காணலாம். அம்மன் கருவறையிலிருந்து பின்னோக்கி செல்ல அம்மன் உயரமாக காட்சி தந்து நேரில் வருவது போல இருக்கும். மலை உச்சியில் ராட்சத திரிசூலம் உள்ளது. தலைக்கு மேலே மேகம் தவிழ்ந்து போவதை காணலாம். சித்தர்கள் கழுங்காக திகழும் திருக்கழுக்குன்றம் போல் இங்கு 3 கழுகுகள் இந்த மலையை சுற்றி வண்ணம் உள்ளதை காணலாம். பௌர்ணமி பூஜை இங்கு சிறப்பாக நடக்கும். இந்த கோவிலுக்கு தமிழகத்தில் பல பகுதிகளில் இருந்து பக்தர்கள் வருகை தருகின்றனர். மனித உடலில் 6 ஆதாரங்களை கடந்து குண்டலினி சக்தி உச்சியில் உள்ள சதாசிவத்துடன் சேருகிறது. அதுபோல நாமும் காலடி, மெத்தகமலை, குமரி நெட்டு மலை, கடப்பாறை மலை, கணக்கச்சி ஓடைமலை, புற்றுமலை, கோவிலில் உள்ள ஆகிய 6 மலைகளையும் கடந்து இங்குள்ள சிவசக்தியினை தரிசித்தினால் ஞானம் பெறலாம். 48 பௌர்ணமி அமாவாசையை தொடர்ந்து இந்த மலையில் உள்ள சிவன் பார்வதியை தரிசித்தால் கைலாயத்தை தரிசித்த பலன் கிடைக்கும் என்பது தல புராணம். சகல நோயும் தீர்க்கும் பாதாள சுளை தீர்த்தம் இங்கு உண்டு. 26 கிலோமீட்டர் சுற்றியுள்ள இந்த மலையை பௌர்ணமி தினத்தில் ஒரு முறை கிழவலம் வந்தால் கைலாயத்தையே சுற்றி வந்த பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம். கன்னியாகுமரி போன்று இங்கு சூரிய உதயம் அஸ்தமனம் காணக்கொள்ளா காட்சியாக, அதாவது கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. அமாவாசையிலும் கூட மலையில் கீழ்ப்பகுதி முதல் உச்சி வரை இறைவனுடைய ஒளி வெளிக்காட்டுவது இங்கு மட்டும்தான். இந்த கோவிலில் உள்ள சிவனின் கருவறையிலிருந்து கோவிலை சுற்றி நறுமண மலர்களின் வாசனையை கண்டிப்பாக நுகர்ந்து செல்லலாம். அம்மனின் அழகு வேறெங்கும் காண முடியாத பேரழகாக இருக்கிறது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.